ஒரு கூட்டணினா எப்படி வருவாங்கன்னா, அங்கே ஒரு 30% இருக்குது, நம்ம எல்லாம் போனால் ஒரு 10% ஜெயிக்கலாம், அட்லீஸ்ட் எதிர்க்கட்சியாக உட்காரலாம், நமக்கு ஒரு 10 சீட்னா 4 சீட் ஜெயிக்கலான்னு. உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, உங்ககிட்ட லீடர்ஷிப்பே இல்லை, யாருமே லீடர்களே இல்லை. யார்கிட்ட பேசுறது? விஷ்ணு ரெட்டின்ற ஒரு யார்? ஆதவ் அர்ஜுனா யார்? அவர் முடிவெடுத்தா முடியுமா? புஷி ஆனந்துக்கு என்ன தெரியும்? விஜயை நெருங்க முடியுமா? நீங்கள் இந்த மாதிரி இதே ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்தீங்கன்னா பல சேனல் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் மூலியமாகவே இப்போ கனிமொழியை பிடிச்சா ஸ்டாலின்கிட்ட போய் பேச முடியும். கனிமொழிக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும், ஸ்டாலினுக்கு இருக்கும், மற்ற தலைவர்கள் இருப்பாங்க. ஏடிஎம்கேல அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு தளபதிகள் இருக்காங்க. அப்போ அவங்க மூலிமா நீங்கள் சேனல் எடுத்து நீங்கள் போய் கூட்டணி கிட்டே பேசலாம். பாஜக அப்படி தானே பேசுனாங்க, வேலுமணி தங்கமணிகிட்டே பேசிட்டே இருந்தாங்க, டக்குன்னு பிரச்சனை வந்தோன்னு சேர்ந்து இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட யார் இருக்கா? அதனால் இவர்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட லாய்க்கு இல்லாதவர்கள். இவர் காங்கிரஸ் எல்லாம் அவர் சாஃப்ட் கார்னர்லேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் யாரை திட்டினார்னு காங்கிரஸை திட்டலன்னு சீமான் கேட்குறாரு. இவர் யாரையும் திட்டல, யாரோ எங்கேயோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை, மோடியெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் என்னங்க? ஏங்க பாஜகவை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் இஸ்லாமியர்கள் இது பண்ணுறீங்கன்ட்டு போயிட்டா முடிஞ்சிச்சா? பாஜக கவர்மெண்ட்டு என்னென்ன பண்ணுதுன்னு ஓரளவுக்காக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும்ல. எதுவுமே இல்லையா? அதுதான் சொல்கிறேன். சமீபத்திய இது தேர்தல் ஆணையத்தை இவர்கள் கைப்பாவையாக வச்சுக்கிட்டு அந்த விஷயம் அதை கூட தொடலையே. நீங்கள் அதை தொட்டால் நேஷ்னல் இஷ்யூங்க. தாவேகா மாநாட்டில் தாவேகா தலைவர் இதை பேசினாருன்னு நேஷ்னல் மீடியா கையில் எடுத்துக்குவோம். அது லீடு அவங்களுக்கு இல்லையே. ஏன்னா இவனுக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்குறவன் இங்கே உட்காந்துட்டு சினிமாவுக்கு வசனம் எழுதி கொடுத்துட்ருக்கான் இருப்பான். அவனுக்கு அது எப்படி தெரியும்?